பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு மாதிரி தடுமாட்டம், தடங்கல் இதெல்லாமே கொடுத்து ஆனால் வெற்றி பெற வச்சுருவேன். வேலையில் ஒரு வெற்றி, வேலையில் ஒரு ப்ரமோஷன், வேலையில் ஒரு அங்கீகாரம், வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, வேலையில் ஒரு மாற்றம், இதெல்லாம் இல்லாமையே ஒரு தடுமாட்டத்திலேயே இருந்தவங்க. அதை பர்டிகுலராக இந்த கடகராசிக்காரங்க செய்யணும். ஓகே. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செய்யலாம், தேர்ஸ்டேஸில் செய்யலாம், முடியாதவங்க சண்டேஸில் செய்யலாம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இந்த கடலோரம் இருக்கும். இன்னொன்று பெரிய தப்பு பண்ணுறாங்க மக்கள், என்ன தெரியுங்க, பரிகாரம் சொல்லி கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறாங்க. பரிகாரம் பண்ணுற இடத்துல போட்டு எடுத்துக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். தொடர்ந்து குரு பயிற்சிக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? கடகராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு தான் குரு பகவான் வராரு. ஸோ ஜென்மகுரு நல்லா பண்ணுவாருன்ற மாதிரிலாம் ஒரு கோட்பாடுக்கே வராதிங்க. பட் ஆனால் உச்ச வீடான வீடுன்றதுனால ஓரளவுக்கு பெனிஃபிட் பண்ணுவார். பட் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு மாதிரி தடுமாட்டம், தடங்கல் இதெல்லாமே கொடுத்து ஆனால் வெற்றி பெற வச்சுருவார். ஓகே. பட் ஸ்ட்ரகிளிங் இருக்கும். இந்த கடகத்தில் பிறந்தவங்க, இந்த நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் தடை தாமதத்தை கொடுத்து கண்டிப்பாக வெற்றின்றது இந்த ஆண்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மீறி உங்களோட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது தான் நமக்கு அது தெரியும். ரெண்டாவது, இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு 10 காலமாகவே வேலையில் ஒரு வெற்றி, வேலையில் ஒரு ப்ரமோஷன், வேலையில் ஒரு அங்கீகாரம், வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, வேலையில் ஒரு மாற்றம், இதெல்லாம் இல்லாமையே ஒரு தடுமாட்டத்திலேயே இருந்தவங்க இந்த ஆண்டாவது நடக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பு கொஷின் மார்க்கோடு இருக்காங்க. பட் நடக்கும். தடை தாமதம் கொடுத்து கடைசி நிமிஷத்தை தான் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். பட் வேலையை மாறுறீங்களா? மாறாதீங்க, இதிலேயே போட்டுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். பட் இந்த ஆண்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் கொடுத்து ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். தடங்கள் இருக்கும், ஆனால் வெற்றியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது கடக ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட எதனா ஒரு விஷயம் இருக்கா? லைக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க செய்கிற வேலையில் ப்ரொமோஷன் வராமல் இருந்தாலும் கோவம் வரும், இதெல்லாம் தடுத்துக்கும். அந்த மாதிரி நீங்கள் எதை குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் நிதானத்தோட கவனமாக ஒரு விஷயத்தை படித்து பார்த்து செய்யுங்க. ஓகே. எதுவாக இருந்தாலும் லீகல் நோட்டீஸ் வருதா படிச்சு பாருங்க. நீங்க ஒரு மேலதிகாரியா இருக்கீங்களா, அவங்க கொடுக்குற ஸ்டாஃப் நம்பிக்கை செஞ்சிருவாங்க அப்படின்ற சைன் போடாதீங்க, படிச்சு பார்த்து பண்ணுங்க. ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறீங்களா, படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்க. யாருக்கும் முன்ஜாமீன் சூரிட்டி கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, யாருக்கும் வாய் வார்த்தையில கூட ஒரு அங்கீகாரமோ மீன்ஸ் ஒரு செக்யூரிட்டியோ கொடுக்காதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இந்த ஜென்ம குருன்றது என்ன, சிறை மாதிரி, சிறை வைப்புதல். உங்களை நீங்களே சிறை வைத்து கொள்ளக்கூடிய காலங்களை நமக்கு கொடுத்துரும். ஏண்டா செஞ்சோம், ஏண்டா பண்ணோம், ஏண்டா நம்பணும், ஏண்டா அப்படின்ற மாதிரி நம்மளே திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரு காலத்தை கொடுத்துரும். ஸோ கவனம் தேவை, அதில் மட்டும் கவனம். அதாவது நில், கவனி, செல் அப்படின்றது கடகத்துக்கு. ஓகே. இப்போ இது அவங்களுக்கு ரொம்பவே பொருந்தும், அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியிலேருந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா ஹெல்த்துக்கு பயந்து இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறமா இதான் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்லை என்ன சொல்ல வரீங்க? ஹெல்த் இல்லை, கடகத்துக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும், ஃபேமிலியில் இருக்கவங்களோட ஹெல்த்து நல்லாயிருக்கும், ஹாப்பினஸ் நிறைய கிடைக்கும். நிறைய விஷயம் எதிர்பார்க்காத டேர்னிங் பாயிண்ட்ஸ், ட்விஸ்ட் இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ்ஸும் சரி, மைனஸும் சரி. ஏன் மைனஸ்க்கு நான் சொல்கிறேன்னா, அது அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து தான் அது மைனஸ் வருவதற்கான. ப்ளஸ்ஸஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு கொஞ்சம் சேமிப்பை கூட்டி வச்சுக்கோங்க. காலம் வரும், நிறைய அமௌண்ட்ஸ் ஜாப்லேருந்து வர்றதோ இல்லை பிஸ்னஸ்லேருந்து வர்றதோ, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் பண்ணி வர்றதோ, இல்லை நிறைய விஷயம் உங்களுக்கு நடக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. பொறுப்புகள் கூடும், நிறைய விஷயம். அது ஆக்சுவலாக உண்மை, அதுதான். பொறுமையாக இருந்து நீங்கள் பண்ணும்போது நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க, லிசன் பண்ணுவீங்க, பொறுப்புகள் கூடும். ஓகே. நிறைய விஷயம் நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனால் எதை பண்ணாலும் கவனித்து சிந்திச்சு யோசித்து பண்ணுங்க. ஓகே. கடகராசிக்காரர்கள் பொறுப்புகள் எல்லாமே வரும், ஆனால் கவனித்து பண்ணணுன்றது இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது ஓவராலாக
கவனித்து பண்ணுங்க அப்படிங்கிறது நெல் கவனி செல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்க வந்து எந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டால் அவங்களோட லைஃப்பில் வந்து அடுத்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு உதவும்? நான் 12 ராசிக்குமே ஒரு பரிகாரம் சொன்னேன் குரு பயிற்சிக்கு. கடலோரம் இருக்கக்கூடிய சித்தர்கள் அதை பர்டிகுலராக இந்த கடக ராசிக்காரங்க செய்யணும். ஓகே. வாரம் வாரம் வியாழக்கிழமை செய்யலாம், தேர்ஸ்டேஸில் செய்யலாம், முடியாதவங்க சண்டேஸில் செய்யலாம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இந்த கடலோரம் இருக்கக்கூடிய சித்தரோட வழிபாடுங்க. நமக்கு திருச்செந்தூர்லேயுமே 3 சித்தரோடைய 30 சித்தரோடைய கோவில் இருக்கு. வாய்ப்பு இருக்கவங்க அங்கே போகிறவங்க அங்கே போயிட்டு வாங்க. இல்லை அவங்கவுங்க ஊரில் கண்டிப்பாக கடலோரம் இருக்கக்கூடிய சித்தர், இல்லை நாங்கள் கடல் இல்லாத ஊரில் இருக்கோம் இதுக்கோசம் எங்களால் அங்கே வர முடியலன்றவங்க சரி வியாழக்கிழமை சித்தரோட வழிபாடு எடுத்துக்கணும். சித்தரோட வழிபாடு எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பொருட்களை அந்த கோவிலுக்கு போகும்போது வாங்கிட்டு போங்க. அங்கே வச்சிருந்துட்டு அந்த பொருளை தானம் கொடுத்துட்டு வாங்க. இதை பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆசிரமம் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஆசிரமத்துக்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்குறீங்களே, உணவாக கொடுக்காம உணவு பொருட்களை தானம் கொடுப்போம். அரிசி, எண்ணெய், அதில் உப்பு வாங்கி கொடுங்க. ஓகே. உப்பு அந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. இல்லை, உப்பு வந்து வாங்கி கொடுங்க. உப்பு வந்து அவங்களுக்கு தானமாக ஒரு மாதத்துக்கு தேவையான உப்புக்களை வாங்கி கொடுங்க. பால் வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க, பச்சரிசி வாங்கி கொடுங்க. இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள் சம்மந்தப்பட்டது நீங்கள் சொல்கிற எல்லாமே. ஆமாம், ஏன்னா இங்கே இப்போ என்ன தேவை கடகராசிக்காரங்க, நிதானம் தேவை, சிந்திக்கும் திறன் தேவை, அவசரப்படக்கூடாது. ஏன்னா ஜென்மகுரு இருக்கும்போது என்ன பண்ணால் பதட்டத்தை கொடுப்பாரு, டென்ஷன் கொடுப்பார், பரபரன்னு ஒரு ஒரு சுத்தல்லே விடுவார். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல தேவை சந்திரனுடைய நமக்கு அமைதி தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த தானம் தர்மம் கொடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம். ஆசிரமத்துக்கு கொடுங்க, முக்கியமாக சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு கொடுக்கும்போது நல்லதே நடக்கும். ரெண்டாவது, உணவே வாங்கி எல்லாருக்கும் தானம் கொடுக்குங்க. ஒரு ஆசிரமத்துக்கு போய் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, திருமண நாள், பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரே நாள் மட்டும் சாப்பாடு போட்டு வரீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் போதுமா? ஒரு நாள் நம்ம சாப்பாடு போட்டலாமே, 10 நாள் அவங்க பட்னியாக இருப்பாங்களா? அதுக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு அரிசி வாங்கி கொடுங்க, அவங்க ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. சரிங்களா? இந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு தோரம் பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, எண்ணெய் கொடுக்க முடியும், மிளகாத்தூள், அந்த மாதிரி கொடுக்கறத வாங்கி கொடுங்க. அவங்க ஒரு 10 நாளாவது உங்கள் பேரை சொல்லி சாப்பிடுவாங்க. அதுதான் புண்ணியம். சூப்பராக இருக்குங்களே கேட்க. நீங்கள் என்ன ஒரு நாள் மட்டும் போயிட்டு அவங்களுக்கு பண்ணுற அதே ஒரு விஷயம், அதுக்கு உண்டான விலை மதிப்பில் தான் நீங்கள் சொல்கிற விஷயங்களும் அடங்கியிருக்கு. அதுக்கும் இதுக்கும் பண்ணுற ஒரு வித்தியாசம் வந்து 10 நாள் நம்ம பேரை சொல்லி சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறது வந்து பிரம்மாண்டமான, அப்படி கேட்கும்போது குளிர்ச்சியாக இருக்குது. அப்படி அதுக்கு பேர் தான் மேம் தானம். தானம்ன்றது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபேண்டசிக்காகவும் வந்து ஒரு யூடியூப்பில் போடுறதுக்காகவும் ஒரு இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காகவும் ஒரு தானம் கொடுக்கறது, ஒரு வீடியோ எடுத்து பண்ணுறீங்க. அதுக்கு பேர் தானமே கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய தானம் வெளியில் தெரியக்கூடாது. ஒரு பரம சொல்லுவாங்க, நம்ம இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் 4 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரே கெட்டு போயிடுது. இன்னொன்று பெரிய தப்பு பண்ணுறாங்க மக்கள், என்ன தெரியுங்க, பரிகாரம் சொல்லி கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்றாங்க. பரிகாரம் பண்ற இடத்துல போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஓஹோ, அப்ப அந்த பரிகாரம் எங்கன்னா நிவர்த்தி ஆகுமா? நீங்களே சொல்லுங்க. ஆகாது. போட்டோ எடுக்கிறதுக்கு வழிமுறையே இல்லாம போயிடுச்சு. கோயிலுக்கெல்லாம் சில இடத்துக்கு போய் பரிகாரம் பண்றீங்கன்னா போட்டோ எடுக்கக்கூடாது. தானம் கொடுக்குறீங்கன்னா போட்டோ எடுக்கக்கூடாது. அந்த தானத்துக்கான முழு வெளியில தானே காமிக்கூடாது, நம்மளோட மெமரிஸ்க்கு வச்சுக்கலாம்ல. அதே நீங்கள் அந்த இதை ரிஜிஸ்ட்ரி ஏன் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். நம்மளும் வச்சுக்கிறோம். ரிஜிஸ்ட்ரே பண்ணாதீங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுடைய நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தேடி போய் கொடுங்க. கர்மா தேடாமல் நம்மளை வந்து பின்தொடரும். தானம் தேடி தேடி போய் கொடுங்க, உங்கள் கர்மா குறையும். சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. அண்டு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் போயிட்டு தானம் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு உண்டான பொருட்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பேரை சொல்லி 10 நாள் அந்த பசங்க இல்லை அந்த குறிப்பிட்ட இடங்கள், குறிப்பிட்ட நபர்கள் வாழ்த்தி அவங்க உணவு அருந்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுங்கள். நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு என்ன பரிகாரம் கொடுப்பேன்னா, ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்து மாதம் பால் அட்டை போட்டு கொடுங்க. மாதம். ஓஹோ. அவங்க உங்கள் சார்பு சாப்பிட்டு டெய்லி காலையில் டீ குடிக்கட்டும், காஃபி குடிக்கட்டும். வயதானவர்கள் தண்ணி, நம்மலாம் தண்ணி வந்து கேன் வாங்கி குடிக்கிறோம். அவங்க வயதானவங்க, உடம்பு முடியாதவங்கலாம் என்ன தண்ணி குடிக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு மாதம் தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கான கார்டு போட்டுருங்க, பணம் கொடுத்துருங்க. அந்த தண்ணிக்காரங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்புங்க.
இதற்கு பெயர் தான் தானம். என்ன தேவையறிந்து தானம் செய்வதற்கு பேர் தான் தானம். ஸோ இந்த மாதிரி தான் இதை தான் நான் கொடுப்பேன். இதை நீங்கள் மாதம் இது ரெகுலராக அந்த பால்காரங்களுடைய நம்பர் உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் மாதம் பாலுக்கு பணம் அனுப்பிடுங்க, அவங்க மாதம் பால் டெய்லி பால் பாக்கெட்டை அவங்க கொடுத்துட போகிறாங்க. கொடுத்துருவாங்க. ஓகே. தானம். உங்ககிட்ட நான் தனியாக பேசுகிறேன் நிறைய விஷயங்கள். அண்ட் இந்த கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தையும் பெரிய மாற்றத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.